இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு உதவிய சாவித்திரி. கே.எஸ். கோபாலகிருஷ்ணனின் பணமா பாசமா படத்தில் ஜெமினி கணேசன் சரோஜாதேவி ஜோடி. கதையின் முதுகெலும்பான திமிர் பிடித்த மாமியார் வேடத்தில் எஸ். வரலட்சுமி ஒப்பந்தமானார். அந்த கதாபாத்திரத்தில் முதல் நாளே அவர் சரியாமல் நடிக்காமல் போனதால் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மன உளைச்சலுக்கு ஆளானார். அவருக்கு உடனே தனது 3 படங்களில் பணியாற்றிய சாவித்திரியின் நினைவு வந்தது. அப்போது தமிழ் சினிமாவில் நேற்று பூத்த பூவாகி போயிருந்தார் சாவித்திரி. என்றாலும் அவரது திறமைகள் வற்றாத நதியாகவே இருந்தது. படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சாவித்திரியை தேடி ஓடினார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். சாவித்திரியிடம் நடிக்க சொல்லி கேட்டார். அப்போது சாவித்திரி, வாத்தியாரே, உங்களின் கலை ஆர்வத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்களே. ஜெமினியின் உண்மையான மனைவி நான். அவருக்கே மாமியாராக இந்த சாவித்திரி நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உங்களின் படம் நன்றாக ஓட வேண்டாமா? எஸ். வரலட்சுமி சிறந்த நடிகை. நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அவர் நடிக்காவிட்டால் நான் நடிக்கிறேன். ஆனால் கதாநாயகனை மாற்ற முடியுமா என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எஸ். வரலட்சுமி வீட்டுக்கு சென்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனின் சூழ்நிலையை விளக்கினார் சாவித்திரி. அகந்தை, ஆணவம், இருமாப்பு, ஈகோ, கர்வம், தெனாவட்டு என்று வகுப்பெடுத்தார் சாவித்திரி. மறுநாள் காலை பொழுது தமிழ் சினிமாவுக்கே அருமையான விடியலாக அமைந்தது. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் எதிர்பார்த்த கம்பீரமான மாமியாரை எஸ். வரலட்சுமியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்டினார். செட்டுக்குள் நுழைந்த சாவித்திரி கே.எஸ். கோபாலகிருஷ்ணனிடம், என்ன வாத்தியாரே, வரலட்சுமி அம்மா நடிப்பு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று நகைச்சுவையாக கேட்டார். சாவித்திரி அன்று செய்த உதவி 1968 வசூலில் பெரிதாகி நின்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கமான மதுரை தங்கம் திரையரங்கில் 25 வாரங்கள் ஓடிய பணமா பாசமா படமாகும். அதில் இடம்பெற்ற எல்ஆர் ஈஸ்வரி பாடிய இளந்தம்பழம் பாடல் உலக புகழை அடைந்தது. பணமா பாசமாவை எப்போது தியேட்டரிலிருந்து எடுக்கப் போகிறீர்கள் என்று பட விநியோகஸ்தர்களிடம் உருவாக்கிய படைப்பாளியே கேட்ட நிகழ்வும் அதற்கு முன்போ பின்போ கோடம்பாக்கத்தில் நடந்தது கிடையாது. தனக்கு கிடைத்திருக்க வேண்டிய அருமையான வாய்ப்பையும் மற்றவருக்கு விட்டு கொடுத்து தான் நடிக்காத படத்திலும் நட்போடு தலையிட்டு அதை திரை வரலாற்றில் நிலைநிறுத்திய பெருமை சாவித்திரி ஒருவரையே சேரும். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட சாவித்திரியின் இறுதிக்கால வாழ்க்கையோ மிகவும் சோகமானதாக அமைந்தது. இது நமக்கெல்லாம் வாழ்க்கையின் நிலையை உணர்த்தும் மாபெரும் பாடமாகும்.